ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எங்களோட லவர்ஸ் டே எப்படி போச்சுன்னு அண்ட் தென் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபனுக்கு மசாலா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு ஸ்வீட் எதாவது பண்ணலாம், என்ன வேணும்னு கேட்டிருந்தேன். பட்டு பால் கொல்கட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ பால் கொல்கட்டையும் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டோம். ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம் சிக்பேட் தான் போயிருந்தோம். அங்கே போய் எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட்டுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறனோ இல்லையோ, அவங்க எனக்கு ட்ரெஸ்ஸும் கோல்டும் எவ்ரி இயர் வாங்கி கொடுத்துருவாங்க. ஷாப்பிங் பண்ண டைட்டில் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே ஹோட்டல் போயிட்டு ஒரு பிரியாணியும் ஒரு ஃபலோடாவும் சாப்பிட்டுட்டு அந்த நாளோட மெயின் பிளேஸ்க்கு அப்போ தான் போயிருந்தோம். எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே டாட்டோ போடணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு ஃப்ளவரோ இல்லை பாண்டா அதர் சிம்பிள்ஸ் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இதுக்கான டைம் வரும் அப்படின்னு அப்படியே விட்டாச்சு. இந்த லவர்ஸ் டே நம்ம 2 பேரோட பேர் நம்ம 2 பேர் கையிலும் டாட்டோ பண்ணிக்கலாம் டாட்டோ ஷாப் தான் போயிருந்தோம். லைட்டாக பெயின் இருந்துச்சு, பட் அது கம்ப்ளீட் ஆனதும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நேம் நம்ம கையில் இருக்கும் போது அது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே அங்கேருந்து கோயில் போயிட்டு வர வழியில் பீஸா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து டின்னருக்கு சப்பாத்தியும் பேபிகார்ன் மஞ்சூரியன் தான் பண்ணியிருந்தேன். டின்னர் முடிச்சுட்டு லவர்ஸ் டே கிஃப்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நைக்காவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எவ்ரி இயர் லவர்ஸ் டேக்கு இந்த 2 ஐட்டம் மட்டும் மிஸ்ஸே ஆகாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸும் சாக்லேட்டும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலனாலும் அது கண்டிப்பாக இருக்கும். நான் அவ்வளோ சாக்லேட் சாப்பிட மாட்டேன், ஆனால் கித்து குட்டிக்கு கொடுத்துருவேன். ஸோ அப்படி தான் அந்த லவர்ஸ் டே போச்சு. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெய் பண்ணுறதுக்கு 5 நெல்லிக்காய், 1 கொத்து கருவேப்பிலை, 7லேருந்து 10 செம்பருத்தி, 1 கொத்து மருதாணி, வேப்பலை, செம்பருத்தி இலை, 2 ஆலோவேரா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 250 ml கோகனட் ஆயிலில் 25 ml கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லைட்டாக எண்ணெயில் பபிள்ஸ் வந்ததும் ஒரு பொருளாக ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் பூவாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் காய வச்ச பூ கிடைக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணலாமா சிஸ்டர், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெந்தயமும் ஆனியனை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப கோல்டான ஐட்டம். இந்த எண்ணெயை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வர்றதுனால உங்களுக்கு நிறைய நியூ ஹேர் க்ரோத் ஆகும். அதை நீங்களே விசிபிளா பார்க்கலாம். பட் கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. அடுத்து நான் மெஹந்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மெஹந்தி லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முடி வெள்ளை முடி இருந்தால் கூட கருப்பாகும். அதுவும் ரொம்பவே நல்லதும் கூட. நம்ம எதுக்கு ஒன்று ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதோட சத்து எண்ணெயில் இறங்கும். அதுதான் நமக்கு வேணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்பலை ஆட் பண்ணுறேன். வேப்பலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் க்ளீன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பேன் இருந்தால் பேன் தொல்லையும் இருக்காது. அடுத்து ஒரு 15 செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஷைனிங் கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் அது வரைக்கும். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம இன்டேக்காக எடுக்கும் போது இன்னுமே ரொம்ப பெனிஃபிட். நான் எவ்ரி மார்னிங் கருவேப்பிலை பொடி வார்ம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். பிகாஸ் ஹேருக்கு அது ரொம்பவே நல்லதுன்றதுனால. அடுத்தது ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே ஸ்ட்ரைட் அண்ட் ஷைனிங் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது நம்மளோட ஹேர் க்ரோத்தில் மெயின் பார்ட்டு. நான் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த ஆலோவேரா மாஸ்க்கு என் தலைக்கு அப்ளை பண்ணிடுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ரிஸ் ஆகாமல் இது மெயின்டைன் பண்ணும். அடுத்து நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் பாடி ஆல்ரெடி கோல்ட் பாடியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆனியன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்னுமே கோல்டாக்கும். ஸோ இதில் சல்ஃபர் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் எப்படி கொதிக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா 45 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடணும். லாஸ்ட்டாக தான் நான் நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஐட்டம் தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னன்னு. நான் நெல்லிக்காய் அப்படியே போடாமல் நல்லா திருகி சீவி போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இறங்குன்றதுனால. எல்லாம் 45 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மார்னிங் ஃபில்டர் பண்ணி எண்ணெய் மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா ஸோ இந்த கலரில் தான் வரும். இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்போல்லாம் தலைக்கு அப்ளை பண்ணுறோமோ அப்போல்லாம் லைட்டாக ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமாக பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகி ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். நான் இந்த ஆயிலை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் பிஃபோர் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். நான் மார்னிங்கில் ஹேர் அண்ட் ஸ்கின் அது மட்டும் இல்லாமல் ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்காக இந்த டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துப்பேன். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு, 2 முழு துண்டு இஞ்சி, மஞ்சள், 5லேருந்து 7 நெல்லிக்காய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம். இதெல்லாம் நல்லா அரைச்சி ஒரு ட்ரேயில் ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூப்ஸாக இருக்கும். 2 க்யூப்ஸ் எவ்ரிடே மார்னிங் வார்ம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட ஃபேட் பர்ன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக.
கண்டினியூஸாக இந்த ஆயிலை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ரிசல்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வாட்டரும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வெளியே மட்டும் டேக் கேர் பண்ணிக்காமல் இன்டேக்கையும் ரொம்பவே நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டோன்னா அதோட ரிசல்ட்ஸை நம்ம ஸ்கின்லையும் ஹேர்லையும் விசிபிளாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.